ராதா, உங்க அப்பா யாருன்னு நீ கேட்ட கேள்விக்கு பதில் இந்த பசில்ல இருக்கு. இத போட்டு பாரு, இதுல உங்க அப்பா தெரியவாரு. ஏண்டா ஸ்கவுண்டல், நீ என்னமா போன் பண்ணிட்டு இருக்க? வேலை வெட்டி ஒண்ணு இல்லனாலும் இதுல ஒண்ணும் குறைச்சல உனக்கு. நீ கெட்ட கெட்ட காதல் இருக்கேடா. இத பாரு, என் பொண்ணுக்கு போன் பண்ணேன்னு தெரிஞ்சது உன்னோட கையும் காலையும் வெட்டி. மேடம், நான் சஞ்சீவி, ராதா கிட்ட பேசணும். ஓஹா, ஐம் சாரி. ஹலோ, யாரு? சஞ்சீவிமா. அப்பா. ஓ, அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமா, உன்னை போட்டு அடிச்சிருப்பாளே. டாடி, அது வந்து உனக்காகத்தாம நான் இங்க இருக்கேன். இல்லன்னா உங்க அம்மா கண் பார்வையில இருந்து இந்த ஊரை விட்டு, ஏன் இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேம்மா. அப்பா, ஏன் அழற? அழாதேம்மா. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல டாடி. எனக்கு அப்பா கிடைச்ச சந்தோஷம் ஒரு பக்கம், அதே சமயம் அதனால அம்மாவுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னொரு பக்கம். ஒரே குழப்பமா இருக்கு டாடி. அதான், உங்க அம்மா மனசு நோக வேண்டாம். உங்க அம்மாவுக்கு தெரியாம எப்படி முரளியை மீட் பண்றியோ அதே மாதிரி உன் டாடியை மீட் பண்ணுவியா? ஏன் டாடி, உரிமையோட என்ன வீட்டுக்கு வந்து பார்க்க மாட்டீங்களா? உடமையே உரிமையை உதறின அப்புறம் அங்க வரத்துக்கு என் தன்மான இடம் கொடுக்கலாமா? நீங்க அம்மாவை பத்தி தப்பு கணக்கு போடுறீங்க டாடி. இல்லம்மா, 18 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போட்ட சரியான மனக்கணக்குமா. ஆமா, அம்மா பக்கத்துல இல்லையா? டாடி, அம்மா. ஆல் ரைட், ஆல் ரைட். அதான் ஒரு முக்கியமான விஷயம். நான் தான் உங்க அப்பாங்கிறது முரளிக்கு இப்ப தெரிய வேண்டாம். ஏன்னா அவனுக்கு நான் வைக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் இன்னும் முடியல. மறந்துடாத. பாய். பாய். என்னடி, அப்பா கிட்ட கொஞ்சம் முடிச்சியா? இனிமே உனக்கு இந்த அம்மா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதான் அட்வைஸ் கொடுக்க அப்பா வந்துட்டாரு. ஏன் மம்மி இப்படி எல்லாம் பேசுற? பதினெட்டு வருஷமா உன்னை கண்ணுல வச்சு காப்பாத்தினே. இப்ப திடீர்னு முளைச்சு வந்துட்டாருல உங்க அப்பா. 10 நிமிஷத்துல மனசே மாத்திட்டாரு. இத பாராதா, உனக்கு உனக்கு நான் முக்கியமா இல்ல அந்த அப்பா முக்கியமான்னு என்கிட்ட மறைக்காம சொல்லு. 2 கண்ணுல எந்த கண்ணு முக்கியம்னு கேட்டா என்ன மாமே சொல்றது? 2மே முக்கியம்தான். ஆமாண்டி, இத்தனை நாள் உன்னோட 2 கண்ணுல இந்த அம்மா தான் தெரிஞ்சுக்கிட்டு. இப்ப திடீர்னு அப்பா கிடைச்ச உடனே போய் நீ அவர்கிட்டே போயிடு. எனக்கு யாரும் வேண்டாம், எல்லாரும் போயிடுங்க. மம்மி அழாத மம்மி, என்ன பாருமா, உன்னை விட்டு நான் போக மாட்டேமா. சத்தியமா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அழாதம்மா. அழலம்மா. அம்மா, நான் உன்னை கேட்டா கோச்சு மாட்டிய? என்னடாம்மா, நீங்க 2 பேரும் ஏம்மா பிரிஞ்சிருக்கீங்க? நாங்க ஏன் சேர்ந்தோம் கேள்வி. நல்ல விதி. அப்பதான் நாங்க ஏன் பிரிஞ்சோம் உனக்கு புரியும். எல்லாத்துக்கும் காரணம் உங்க தாத்தா. என்ன பொம்பளை மாட்டி வச்சுட்டு அந்த ஆளு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. பொண்ணா பிறந்த, ஆனா வளர்ந்த, சின்ன வயசுல MBA பாஸ் பண்ணிட்டேங்கிறதுக்காக ஆபீஸ் பொறுப்பு எல்லாம் என் தலையில கட்டிட்டாரு. போராட குறைக்கி தன்னோட ஃப்ரெண்டு குடும்பம் ரொம்ப நொடிச்சு போச்சு. வீட்டுக்கு மூத்த பிள்ளை, அதான் உங்க அப்பனே, அவரையும் என் தலையில கட்டிட்டார். நான் அப்பவே சொன்னேன் ராதா, இத பாருங்கப்பா, ஒரு அந்தஸ்து கொடுத்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஆக்கணும்னு. உங்க தாத்தா புரியலையே. மாப்பிள்ளை ஆக்கினதுக்கு அப்புறம் அந்தஸ்து கொடுக்க பார்த்தாரு. உங்க அப்பாவுக்கு புத்தி கிடையாது, பொறுப்பும் கிடையாது. அவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்த ஒரு நல்ல மதிப்புள்ள பெரிய மனுஷா மாத்தணும்னு நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன். அதனோட விளைவுதான். ஏமா அர்ச்சனா, மாப்பிள்ளை எங்க காணோம்? மயிலாப்பூர் வீட்டு வாடகை வசூல் பண்ணிட்டு வாங்க நினைச்சேன், இது வரைக்கும் வரல.
ரொம்ப நல்ல பையன், உங்ககிட்ட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறான்ல. ஐயோ, நல்ல ஜோடியை சேர்த்து வச்சிட்டீங்களே. ரவிக்கு ஏத்த புடவை, புடவைக்கு ஏத்த ரவிக்கான்னு சொல்லுவாங்களே, அப்படி சேர்த்து வச்சிட்டீங்களே. முதலாளி, இதுக்கு ரம்மின்னு யார் பேர் வச்சது? சும்மா இருங்க, எனக்கு பேசணும். நீங்க என்னத்த பெரிய ஜோடி பொருத்தம் பாத்தீங்கன்னு எனக்கு புரியல. ஏமா அவரை நம்ம லெவலுக்கு ட்ரைனிங் பண்ணி வரதுக்குள்ள எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்குப்பா. என்னம்மா நல்ல பையன், வெகுளி எல்லாத்தையும் சகஜமா பழகுறான்னு சொல்றாங்களே. அப்பா அங்கதானே வம்பே இருக்குது. அவரோட வெகுளித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு அவருக்கு கை கட்டுறவங்க நாளைக்கு ஒரு குழிய பறிச்சிருவாங்களே. முதலாளி, இதுக்கு ரம்மின்னு யார் கொஞ்சம் வாய மூடுங்க. வச்சது? என்னையா சும்மா ரம்மி கும்மின்னுட்டு. அப்பா அவருக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு. உங்களை மாதிரி உண்டா ஆகான்னு புகழ்ந்துட்டா போறோம், உடனே உச்சி குளிந்துரும். எங்க ஏமாந்து நிக்க போறாரோ எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. கவலைப்படாத, நான் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன். நீ சொன்ன மாதிரியே எல்லாரும் நிக்க வச்சு வாடகை வசூல் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப என்னமா சொல்றேன் மாப்பிள்ளை பத்தி? சரிப்பா, இப்படியே புத்திசாலித்தனமா இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். வேண்டாம் வேண்டாம், நீங்க சீட்டாடியே தோத்துவீங்க. இந்த காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே. முதலாளி, இதுக்கு ரம்மின்னு யார் பேர் வச்சது? என்னது இவ்வளவு போடுறே நீ? நல்லா சாப்பிடணும், வெயில் அலையறதுல உடம்பு கெட்டு போயிடுமா. மேடம் வரேன். யார் வந்து மேடம்? வரேன் வரேன், நிறைய சாப்பிடுங்க. யார் நீங்க? நான் உங்க மயிலாப்பூர் வீட்டுல ஒரு போர்ஷன்ல குடி இருக்கிறவன். உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க வீட்டுக்காரர் வந்தப்ப நான் வீட்டுல இல்ல. எனக்கு 2 மாசமா வேலை இல்ல, அதனால வாடகை கொடுக்க முடியல. கம்பெனி திறந்தோன்னு நான் வாடகை கொடுத்துறேன். அதை உங்ககிட்ட நேர்ல சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல, நீங்க போலாம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். கொடுத்தனுக்காரருக்கு இருக்க நாணயம் கூட வீட்டுக்காரருக்கு கிடையாது. அது ஒண்ணுமில்ல, பாவம் அவர் ஒய்ஃப் அவங்க கஷ்டத்தெல்லாம் சொன்னா எனக்கு பரிதாபமா இருந்தது. அதான் நான் வாடகை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களை இழிச்ச உடனே அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்களே. சீச்சி, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஏதாவது பணம்? அது அது இந்த மோதிரத்தை, நம்ம கல்யாண மோதிரத்தையா? வேற மோதிரம் என்கிட்ட ஏது? இத பாரு, ஆபத்துல அடுத்தவனுக்கு கொடுத்து உதவலைன்னா தங்கமும் தகரமும் ஒண்ணுதான். நீங்க குடுக்கலீங்க, அவனை கெடுக்குறீங்க. இன்னைக்கு கல்யாண மோதிரத்தை வித்தீங்க, நாளைக்கு வேணும்னா என்ன நீங்க யார்கிட்ட என்ன பேசுறது இல்லையா? Too much. அப்பா, ஒரு தடவை இவர் ஏதோ அசத்தனமா பண்ணிட்டு வந்து நிக்கும் போது நான் அவரை திட்டுறேன். அதை புரிஞ்சுக்காம நீங்க என்கிட்டே குத்தம் கண்டுபிடிங்க. எல்லாம் என் தலையெழுத்து. மாப்பிள்ள, அர்ச்சனா கொஞ்சம் எமோஷனல் டைப். முதல்ல கத்துவா, அப்புறம் சரியா போயிடும். நீங்க நான் ஒண்ணும் ஃபீல் பண்ணல சார். நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு வர எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னால உங்க வீட்டுல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சீக்கிரமா பீச்சுக்கு போகணும். நீ எங்க வந்த? என்ன அப்புறமா பாரு, போ. நீங்க தான் சார் இன்னைக்கு வர சொன்னீங்க. நாளைக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்ட கடைசி நாள் சார். சார் ப்ளீஸ், நீங்க பணம் கட்டல, நான் பரீட்சையில உட்கார முடியாது சார். சார் ப்ளீஸ் 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 சார். இப்ப என்ன பண்ண சொல்றேன்? நான் என்ன கஜானா வச்சிருக்கேன்? கேட்கற போலாம் கொட்டி கொட்டி கொடுக்கறதுக்கு அப்புறமா வந்து பாரு, போ. இவ்வளவு நாள் நீங்க உதவும் பெருசு இல்ல சார். கடைசி வருஷ பரீட்சைக்கு பணம் கொடுத்து உதவும் சார். ப்ளீஸ். இப்ப என்னால பணம் தர முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்யறேன். இத பாரு, இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல பிரிச்சு படிச்சு பாரு, பரீட்சையில பாஸ் பண்ணுவ. போ. யோ, பரீட்சைக்கு பணம் கேட்டா ஏதோ சம்பந்தம் இல்லாத நாவலை கொடுத்து நீ படி நான் சொல்ற. நீயும் மாச்சு, உன் பணம் மாச்சு. போய அது இப்படி கொடுங்க, நீங்க போலாம். I said get out. அச்சா, என்ன அப்படி பாக்குற? எண்ணி பாக்குறேன். எதை? கையில் இருக்கிற பணத்தையும் என்ன கட்டிக்கிட்ட உங்களையும். ஏது இவ்வளவு பணம்? இது என்ன கேள்வியா இல்ல விசாரணையா? ரெண்டும் தான். இது உன் பணம் இல்ல, மாசம் முழுக்க ஆபீஸ்ல உழைச்சதுக்காக உங்க அப்பா எனக்கு கொடுத்த சம்பளம். வாட் எவர் இட் இஸ், இது எங்க அப்பாவோட பணம். இப்படி கண்டவனுக்கும் போற வரவனுக்கு எல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு இது ஒண்ணும் தர்ம சத்திரம் இல்ல. அச்சனா, என்ன சேர்ந்தவங்களை கண்டாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏழைங்க வீட்டுக்கு வந்தா சொரிசரங்க வந்த மாதிரி அருவருப்பா பாக்குற. உங்களை சொல்லி குத்தம் இல்ல. அந்தஸ்து இல்லாதவங்கள வீட்டுக்குள்ள ஏத்தினாரே எங்க அப்பா சொல்லணும். மாப்பிள்ள, அவதான் புரியாம பேசிட்டா, நீங்களும் ஆத்திரப்படுறீங்க. என்ன சார், எப்போ எனக்கு தான் அட்வைஸ் பண்றீங்க? இவ்வளவு கொஞ்சம் கண்டிங்க. ஆமாப்பா, இவர் பண்ற தப்புக்கு என்னைய கண்டிங்க. இத பாருங்க, இதே இதுல தானம் பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒரு நாளைக்கு நம்மளும் அவ்வளவுதான். அச்சனா, மாப்பிள்ள, அவ குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. ப்ளீஸ் ப்ளீஸ். உங்க அம்மா லேசப்பட்டதில்லம்மா. நம்ம விஷயத்துல அவ பெரிய ராஜதந்திரி. அவ உங்ககிட்ட சொன்னதெல்லாம் என்னவோ நியாயமெல்லாம் அவ பக்கம் இருக்கிற மாதிரியும் குத்தமெல்லாம் நான் செஞ்ச மாதிரியும் சொல்லியிருக்கா. ஒரே பொண்ணுங்கிறதுனால அவங்க அப்பா செல்லம் கொடுத்து வளர்த்தாரு. அந்தஸ்த நினைச்சாவ மத்தவங்க ஃபீலிங்ஸ புரியாம இருந்துட்டா. இப்படித்தான் ராஜவேலன் ஒருத்தர் நம்ம வீட்டுல ரொம்ப நாளா டிரைவரா இருந்தார். ஏழையுடைய உணவை புரிஞ்சிக்காதவ அவரை என்ன செஞ்சா தெரியுமா? ராஜவேலன், இங்க வாங்க. என்னது கண்ணாடி உடைஞ்ச மாதிரி விடாம இருமிக்கிட்டே இருக்கீங்க? டாக்டரை பார்க்க வேண்டியதானே? டாக்டர் கிட்ட போன மாப்பிள்ள ஏதோ டெஸ்ட் பண்ண சொல்லி எழுதி கொடுத்தாரு. டெஸ்ட் பண்ணிக்கிறது
ஏதோ டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதை கொண்டு போய் காட்டுறதுக்கு தான் நேரம் இல்ல. மேடம் ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறதா சொன்னாங்க. மேடம் சொல்றது இருக்கட்டும், முதல்ல இந்த டெஸ்ட காமிச்சு மருந்து வாங்கி சாப்பிடுங்க. டிபியோட ஆரம்ப கட்டம். என்னது? பயப்படாதீங்க, நல்ல மருந்து சாப்பிட்டா சீக்கிரம் குணமாயிடும். பணம் இருக்கா? இல்ல மாப்பிள்ள, 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினாதான் பணம். ஓ, என்னையா அது? பாயசங்க. ராஜவேலண்ணே, இங்க வாங்க. முதல்ல இந்த பாயசத்தை சாப்பிட்டுட்டு இந்த வெள்ளி டம்ளரை வித்து மருந்து வாங்கி சாப்பிடுங்க. மாப்பிள்ள, ஆபத்துக்கு பாவம் கிடையாது. சஞ்சீவி அர்ச்சனா என் கல்யாணத்துக்கு வந்த பிரசன்டேஷன் தான். இதே மாதிரி வேற டம்ளர் வாங்கி வச்சிடறேன். இல்ல தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறேன். போங்க. அட போங்கண்ணா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்?